மோசே ஸ்டார்ட் ஆகுது. ஆபிரகாம் பாருங்க. ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. உங்க வரலாறு தெரிஞ்சுக்கோணுங்க. உங்க வரலாறு தெரியலன்னா அப்புறம் வெள்ளக்காரனே வந்து மறுபடியும் ஆட்சியா என்னன்னா ஆபிரகாமின் குமாரனா இருக்கிற தாவீதின் குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இயேசுவுக்கு குமாரத்தியா இருக்கிறீங்க. அதான் கலாத்தியர் 3:29 சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள், ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படி உடன்படிக்கையின்படி நீங்க ஆபிரகாமுடைய ஒட்டுமொத்த மரபு வழி சொத்துக்களுக்கு வாரிசாகவும் இருக்கிறீர்கள். நட்டையே இன்னைக்கு மாறும். இது என்ன பண்ணணும் தெரியுமா? என்னைக்கு இயேசு நீயும் ஆபிரகாமின் குமாரத்தையா இருக்கிற தலை மேல கை வச்சாரோ அன்னைக்கு அவன் நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தான். யாரு? தேவனுடைய சிநேகிதன், மிகப்பெரிய யுத்த புருஷன்.